பேர் பரணி குருக்கள். வாராகி ஆயுர்வேதா அண்ட் சித்தா கிளினிக் சார்பாக பேசுகிறேன். இந்த வாராகி ஆயுர்வேதா சித்தா கிளினிக் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கப்பட்டது. இது எதனால் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள்கிட்ட இன்னும் தமிழ் மருத்துவம் போய் சேரல. சித்தா ஆயுர்வேதான்னு சொல்லக்கூடிய இந்த மருத்துவம் மக்கள்கிட்ட போய் சேரல. இந்த மருத்துவம் மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்றதான் என்னுடைய ஆசை. சின்ன வயசுலேருந்து எல்லாரும் சித்தா யூஸ் பண்ணணும், ஆயுர்வேதா யூஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த ஆசையை நான் ஒரு மருத்துவர்கிட்ட தெரிவித்தப்ப அவர் நான் உங்களுக்கு ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பண்ணித்தரேன், எந்த அளவுக்கு முடியுமோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணித்தரேன்னு சொல்லி டாக்டர் பிரகாஷ் பாபு பிஏஎம்எஸ், அவங்களுடைய மிஸ்ஸஸ் டாக்டர் பிரசிஜா போட்டி பிஏஎம்எஸ், இவங்க 2 பேருமே சித்தா ஆயுர்வேத மருத்துவத்தில் முறையாக படித்தவங்க. 5 வருஷம் அதுக்கான கோர்ஸை படித்து பிஏஎம்எஸ்ன்னு சொல்லிட்டு ஆயுர்வேதாவில் இருக்குது, அந்த படிப்பை படித்து முடித்தவங்க. அவங்க எங்கள் கிளினிக்கில் இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. மக்களுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணணுன்ற நோக்கத்தில் தான் இந்த கிளினிக்கை நாங்கள் தொடங்கி பண்ணிட்டு இருக்கோம். இங்கே வர மக்களுக்கு எல்லாருக்கும் மருத்துவம் கொடுக்கறதுக்கான ஒரு மருத்துவமனையாக தான் இருக்குது, கிளினிக்காக தான் இருக்குது. சித்தா ஆயுர்வேதாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மக்கள் எந்த அளவுக்கு மற்ற மருந்து நாடி போகிறாங்களோ அந்த அளவுக்கு இந்த மருந்தை நாடி வரணுன்றதுக்காக 6 மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் ஃப்ரீ கேம்ப் வச்சு அதில் வர மக்களுக்கு எல்லாருக்கும் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட்டு அண்ட் மெடிசன்னா இங்கிலீஷ் மருந்து கிடையாது, எல்லாமே சித்தா ஆயுர்வேத மருந்து தான். இதை நாங்கள் ஃப்ரீயாக 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஃப்ரீயாக கொடுக்குறோம். அது இல்லாமல் இந்த ரோட்டில் பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறவங்க இந்த ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் அவங்க நாங்களே கூட்டிகிட்டு நாங்களே ட்ரீட்மெண்ட் பார்த்து அவங்களுக்கு ஃப்ரீயாக மெடிசன்லாம் கொடுக்குறோம். இதுக்கு எல்லா வகையிலையும் உதவிகரமாக இருக்கிறது எங்கள் டாக்டர்ஸ் தான். எங்கள் டாக்டர் பிரகாஷ் பாபு சாரும் மற்றும் பிரசிஜா கொடுக்கின்ற எங்கள் மேடமும் தான் இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. இது ஏன் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள்கிட்ட இன்னும் கொரோனா காலத்துலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கபசுர குடிநீர் நிறைய ஆயுர்வேத மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ யாரும் அதை எடுத்துக்கிறதே கிடையாது. அந்த ஆயுர்வேத மருந்துகளை மக்கள் எடுத்துக்கணும், ஆயுர்வேதம் சித்தாங்க என்னன்னு மக்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக இதை நாங்கள் ஒரு சர்வீஸ் மைண்டில் தான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காக ஒரு 3-4 வருஷமாக இந்த கிளினிக் நடந்துட்டு இருக்கு. இங்கே இந்த இடத்துலையும் கிளினிக் இருக்குது, ஐஓசிலையும் ஒரு பிரான்ச் இருக்குது. 90% மக்களுக்கு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயாகவும், சில சந்தர்ப்பங்களில் காசு நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 90% ஃப்ரீயாக தான் பண்ணுறோம். ஒரு 10% குறைந்த கட்டணம் வாங்கி ஒரு சிலருக்கு மருந்து ஃப்ரீயாகவும், ஒரு சிலருக்கு டாக்டருடைய கன்சல்டன்ட் ஃப்ரீயாகவும் பண்ணி கொடுக்குறோம். இதுக்கிடையில் எங்களுக்கு சித்தா ஆயுர்வேதம் பண்ணும்போது கண் சிகிச்சை முகாம் இதையெல்லாம் சேர்த்து நாங்கள் இலவசமாக மக்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு வரோம். எல்லாரும் சித்தா ஆயுர்வேதாவை அதிகமாக உபயோகப்படுத்தணும்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி அவ்வப்போது எங்கள் வாராகி ஆயுர்வேதம் சித்தா கிளினிக் சார்பாக கேம்பெல்லாம் ஏற்பாடு பண்ணுறோம். இந்த கேம்பில் எல்லாரும் கலந்துட்டு பயனடையணும்னு சொல்லி அன்போடு கேட்குறேன்.